புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்தார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் அரசு திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தேன். விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்தேன். விளையாட்டு மைதானத்தில் கட்டப்பட்டு வந்த உள் விளையாட்டரங்க பணிகளை முடிப்பதற்கு மேலும் 4.50 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த பணிகளை மேற்கொள்ள 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறைக்கு பயந்து டெல்லிக்கு சென்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு நான் பலமுறை பதிலளித்துள்ளேன். ஈடு இல்லை, மோடிக்கே பயப்பட மாட்டோம். மிரட்டி அடிப்பணியை வைப்பதற்கு திமுக ஒன்றும் அடிமை கட்சி அல்ல. பெரியார் கொள்கை வழியில் செயல்படும் சுயமரியாதை கட்சி. எதையும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் என கூறினார். திருச்சி விமான நிலைய வளாகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் திடீர் சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது ஒருவர் பரஸ்பரம் நலம் விசாரித்தனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே இருந்த அம்பேத்கரின் சிலை சேதமடைந்ததால் அம்பேத்கரின் சிலை அமைப்பு குழுவை உருவாக்கியது. அந்த குழுவின் மூலம் புதிய அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கொட்டும் மலையில் திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் பாரத மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசியிருந்தார். இதில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி குறித்து ஸ்டாலின் வலியுறுத்தி பேசினார். இது குறித்தும் சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணி அளவில் இந்த சந்திப்பு நடக்கும் என தகவல் வெளியானது. இந்நிலையில் நிதி ஆயோக் மாநாட்டிற்கு பிறகு பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் தனியே சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் சார்ந்த கோரிக்கையை சார்ந்த மனுவை வழங்கியதாக தகவல் வெளியானது. டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்குமாறு வலியுறுத்தினேன். தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினேன். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு நிதியை விடுவிக்க வலியுறுத்தினேன். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தினேன். நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வலியுறுத்தினேன். இலங்கை சிறைப்பிடித்துள்ள தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை மீட்க வலியுறுத்தினேன். கோரிக்கைகளை கேட்டு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக சமீபத்தில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் இனி நானே தலைவர் என்று அறிவித்தார். அத்துடன் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றார். இதன் பிறகு ராமதாஸ் நடத்தும் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்து வருகிறார். அன்புமணியுடன் மனக்கசப்பு இருக்கிறதா என்ற நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், மனக்கசப்பு இல்லை, இனிப்புதான் இருக்கிறது, இனிப்பு செய்தி சொல்கிறேன் என்று பதிலளித்தார். இந்நிலையில் முதன்முறையாக தலைவர் பதவி நீக்கம் குறித்து தருமபுரியில் நடந்த பாமக கட்சி கூட்டத்தில் அன்புமணி பேசும்போது, கடந்த 1 மாதமாக பயங்கர மன உளைச்சல், தூக்கம் வரவில்லை, எனக்குள் தினமும் பல கேள்விகள் எழுகிறது. நான் என்ன தவறு செய்தேன்? தூங்குவதற்கு முன்பின் இதுதான் மனதில் தோன்றுகிறது. என்ன தவறு செய்தேன்? ஏன் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரிந்து நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை. என்னுடைய நோக்கம், லட்சியம், கனவு எல்லாம் ராமதாஸின் லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான். இவ்வளவு காலமாக ராமதாஸ் சொன்னதை அனைத்தும் செய்து முடித்தவன். இனியும் ராமதாஸ் சொல்வதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை என்று அன்புமணி பேசினார். 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கட்சியின் எம்பியான ராகுல், அப்போது பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா பற்றி சர்ச்சையான சில விமர்சனங்களை முன்வைத்தார். ராகுலின் இந்த பேச்சுக்கு பாஜகவில் இருந்து கடும் எதிர்ப்பும் கண்டனங்களும் எழுந்தன. இதையடுத்து பாஜகவின் பிரதாப் கட்டியார் ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாஷாவில் உள்ள மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் ராகுலுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். பின்னர் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் உத்தரவை அடுத்து இந்த வழக்கானது 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ராஞ்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. பலமுறை சம்மன் அனுப்பியும் வழக்கில் நேரில் ஆஜராகாமல் ராகுல் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி ராகுல் சாய்பாஷா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிமன்றம் ராகுலுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஜூன் 26ஆம் தேதி நேரில் விசாரணைக்கு வருமாறும் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச அமைச்சரவையில் பழங்குடியினர் விவகார அமைச்சராக இருப்பவர் விஜய் ஷா. இவர் சில தினங்களுக்கு முன் கர்னல் ஷோஃபியா குரேஷி மீது அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார். அவர் மீது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி விசாரணை நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து விஜய் ஷா அமைச்சரவை கூட்டம் உட்பட முக்கிய அரசு கூட்டங்களை தவிர்த்து வருகிறார். இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் பிரிவின் மாவட்ட காங்கிரஸ் சேவா தளத்தின் செயல் தலைவர் விவேக் கண்டேல்வால் இந்தூர் நகரில் முக்கிய சந்திப்புகளில் ஒட்டப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய போஸ்டர் மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அதில் காணாமல் போன அமைச்சரை தேட வேண்டும் என்றும் அவர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 11,000 ரூபாய் வெகுமதி அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.